மாவட்டம் பர்கூர் அருகே நடைபெற்ற நாட்டு நலப்பணிகள் திட்ட முகாமில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் வாங்கும் பொருள்கள் மீது ஏதும் குறைபாடுகள் இருந்தால் நுகர்வோர் நீதிமன்றத்தினை நாடலாம் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசினர் பல் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் கடந்த 12ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மிட்டப்பள்ளி கிராமத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து சிறப்புரை ஆற்றினார். அப்போது பிறக்கும் குழந்தைகள் முதல் இந்திய ஜனாதிபதி வரை அனைவரும் நுகர்வோர்தான். ஆகையால் எந்த ஒரு பொருள்கள் தரமற்றதாக இருந்தால் நுகர்வோர் நீதிமன்றத்தினை அணுகி அதற்கான தீர்வு காணலாம் என்று குறிப்பிட்டார். இதன் முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரச்சுரங்களும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த முகாமில் நுகர்வோர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் ஜெயின்சன், அரசினர் பல் தொழில்நுட்ப கல்லூரியின் திட்ட அலுவலர்களான சந்தோஷ், பிரான்சில் சேவியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு நான் நுகர்வோர் விழிப்புணர்வுலாம் நம்ம இருக்கணும். இப்ப ஐயா சொன்னாரு, புதிய பேராசிரியர் சொன்னார், என்ன சொன்னாரு, நியாய விலை கடை, நியாய விலை கடையில தரமான உணவுப் பொருள் வழங்கப்பட வேண்டும், தரமான அரிசி. அப்போ அந்த நியாய விலை கடையில நியாயமான பொருட்கள் வழங்கப்பட வேண்டும், தரமான உணவுப் பொருள் வழங்கணும். குறிப்பா எடை அளவு சரியா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிக அளவு பாருங்க எடை மோசடி நடக்குது. இதை தடுக்கப்பட வேண்டும். சரியாக தமிழக அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் ஏழை எளியோர்களுக்கு போய் சேர்கின்றதா என்பதை நாம் கண்காணிக்கணும். இதுக்குதான் நுகர்வோர் சங்கங்கள், நுகர்வோர் மன்றங்கள். ஆக இன்னைக்கு பாருங்க எவ்வளவோ தமிழக அரசு, மரியாதைக்குரிய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் நல்லா வாழ வேண்டும், அரசின் சலுகைகள் சரியாக கிடைக்கப்பட வேண்டும், கல்வித்துறையில் நன்றாக மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையில் மிக சுறுசுறுப்பா விளையாடி அவங்க இந்த தங்க கோப்பை எல்லாம் உலக வாங்கணும் என்பதற்காக முதலமைச்சர் நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்து, மரியாதைக்குரிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறைக்கு மிக அரும்பாடுபட்டு கோடிக்கான பணத்தை நிதியை ஒதுக்கி சின்ன சின்ன பொருள் வாங்கும்போது ஒரு சின்ன சாமான ஒரு 100 ரூபாய்க்குள்ளார எனக்கு தெரிஞ்சு இங்க யாருமே பில் வாங்கியிருக்க மாட்டேங்க. 100 ரூபாய் கம்மியா உள்ள பொருள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.